அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிலிசானின் இலா யௌமித்தீன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம். அம்மாபாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம முதல் ஜுஸு, அதாவது முதல் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. குரானை 30 பகுதிகளாக பிரிச்சிருந்தாங்க. ஒரு மாதத்தில் ஓதுவதற்கு இலகுவாக இருக்கும்னு சொல்லிட்டு 30 நாட்களில் ஒவ்வொரு பகுதியாக 30 பகுதி. அதனுடைய முதல் பகுதி, அதாவது முதல் ஜுஸுன்னு சொல்லுவாங்க. ஜுஸுங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் பகுதின்னு சொல்லி அர்த்தம். அந்த முதல் பகுதி சூரத்துல் பக்ராவே 2.25 ஜுஸு கொண்டதாக இருக்கிறது. ஸோ அதனுடைய முதல் பகுதி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நிறைவு செய்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. இது வரைக்கும் நம்ம 138வது வசனம் சூரத்துல் பக்ராவில் நம்ம பார்த்துருந்தோம். அது வரைக்கும் உள்ள வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பையும் சிறு விளக்கத்தையும் பார்த்துருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி இந்த 3 வசனங்கள் திலாவத்தோடு ஆரம்பமாகுது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அதுஹாஜூனனா ஃபில்லாஹி வஹுவ ரப்புனா வ ரப்புக்கும் வலனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும் வ நஹ்னு லஹு முஹ்லிஸூன். أم تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط كانوا هودا أو نصارى قل أنتم أعلم أم الله ومن أظلم ممن كتم شهادة عنده من الله وما الله بغافل عما تعملون. تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون. அதனுடைய மொழிபெயர்ப்பு வருமாறு. குல், நபியே நீர் கூறுவீராக. அதுஹாஜூன, இது அந்த ஹர்ஃபு இஸ்திஹாம், கேள்விக்கான ஹர்ஃபு. அந்த முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஹம்சா. ஸோ கேள்வி. துஹாஜூன, நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள் எங்களிடம். நீங்கள் தர்க்கம் மொத்தமாக அத்தஹ்வாஜூனாண்டா நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்களா எங்களுடன். ஃபில்லாஹி, அல்லாவின், இந்த ஃபீ விஷயத்தில், அல்லாவின் விஷயத்தில். ஓஹுவ, ஆனால், இந்த இடத்துல ஆனால் சொன்னால் நல்லது, அல்லது நிலையில்னு கூட சொல்லலாம். அவன் எங்களுடைய, அதாவது ரப்புனாண்ட எங்களுடைய இறைவன், எஜமானும், வ ரப்புக்கும், மற்றும் உங்களுடைய ரப்பு, அதாவது இறைவன், எஜமான் எது வேண்டாலும் சொல்லிக்கலாம், ஆவான். மேலும் லனா எங்களுக்கு, அமாலுனா எங்களுடைய செயல்கள், அப்படின்னா எங்களுடைய செயல்களுடைய நர் கிருபை, அதனுடைய நல்ல பலன்கள். வழக்கும், மேலும் உங்களுக்கு உங்களுடைய செயல்கள், உங்களுடைய செயல்களுடைய நற்பலன்களும் சொல்லலாம். இப்போது அதனுடைய தீவினைகளும் சொல்லலாம். அது நாங்கள் செய்கிற செயலுக்கு எங்களுக்கு நன்மை நடக்கும். நாங்கள் தவறு செஞ்சிருந்தால் அதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குங்கிறது சொல்கிறது. நீங்கள் தவறுகள் செஞ்சுருந்தால் அது உங்களுக்கு உண்டான அது தீய வினைகள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். வனஹ்னு, மேலும் நாங்கள் லஹு
அவனுக்கே, அதாவது அல்லாஹ்விற்கே முஹ்லிஸூன், களப்பற்றவர்களாக, பிரத்யேகமாக ஆக்கி கொண்டவர்களாக, அதாவது எங்களுடைய மார்க்கத்தை, எங்களுடைய வழிபாடை, அல்லாஹ்விற்குள்ள வழிபாடை களப்பற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். மறுபடியும் சொல்கிறேன், நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் எங்களிடம் தர்க்கம் செய்கிறீர்களா அல்லாஹ்வின் விஷயத்தில்? ஆனால் அவனோ எங்களுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான். மேலும் எங்களுக்கு எங்களுடைய செயல்களின் நன்மை தீமைகள் உள்ளன, உங்களுக்கு உங்களுடைய செயல்களின் நன்மை தீமைகள் உள்ளன. மேலும் நாங்கள் அவனுக்கே பிரத்யேகமாக ஆக்கி கொண்டவர்களாக, அதாவது மார்க்கத்தை, அதாவது தனித்து வழிபடக்கூடியவர்களாக, பிரத்யேகமாக ஆக்கி கொண்டவர்களாக, களப்பற்ற முறையில் ஆக்கி கொண்டவர்களாக இருக்கின்றோம். தகூலூன, அல்லது நான் ஏற்கனவே இந்த அம்மு பார்த்துருக்குறோம், 2 வார்த்தையுடைய சேர்க்க ப்ளஸ் அவு, கேள்வி அதனால் தொடருது. அல்லது தகூலூன, நீங்கள் கூறுகிறீர்களா, இன்ன இப்ராஹீம், நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக்க, மேலும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மேலும் அவர்களுடைய சந்ததிகள் இருந்தார்கள் யூதர்களாகவோ, கானு ஹூதாக இருந்தார்கள், ஹூதன் யூதர்களாகவோ, அவு நசாரா கிறிஸ்துவர்களாகவோ, அல்லது கிறிஸ்துவர்களாகவோ. குல் நபியே நீர் கேட்பீராக, அந்தும் கேள்வியாக இருக்கிறதுனால கேட்பீராக, அந்தும் அந்த கேள்விக்குரிய இது ஹர்ஃபு, அந்தும் நீங்களா, அலமு நீங்களவா நன்கறிந்தவர்கள், அமில்லா அல்லது அல்லாவா. இங்கேயும் அம்மு அவ்வும் அந்த கேள்வியும் இருக்குது. ஸோ நீங்கள் நன்கறிந்தவர்களா அல்லது அல்லாஹ் நன்கறிந்தவனா? ஒமன் அல்லமு, மேலும் எவன் மிகப்பெரிய, அல்லமுங்கும்போது மிக லாலிமுடைய ஒரு சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அல்லமு எவன் மிகப்பெரிய அநியாயக்காரன். இந்த இடத்துல எப்போவுமே அந்த இஸ்மு தஃப்லீல் வந்துக்கிட்டு, அதாவது அந்த சூப்பர்லேட்டிவ், அந்த மேன்மைக்கான அதிகப்படியான விஷயத்துக்கு வந்துருச்சுன்னா அது விட அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துரும். ஒருவனை விட எவன் கதம மறைத்தானோ ஷஹாதத்து சாட்சியை, இந்தஹு அவனிடம் இருக்கும் சாட்சியை, அவனிடம் இந்தஹுண்ட அவனிடம் அவன் பால் இருக்கும் சாட்சியை, மினல்லாஹி அல்லாவிடமிருந்து உள்ள அவனிடம் இருக்கக்கூடிய சாட்சியை எவன் மறைப்பானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? மல்லாஹு பிகாஃபிலின், மேலும் அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. மாங்கிறது இல்லைங்கிறது அர்த்தம். அல்லாஹு காஃபிலின்கிறது கவனமற்றவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. அம்மா தஅமலூன், எதனை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ. இந்த வசனம் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு 5 வசனங்களுக்கு முன்னால் வந்துச்சு, 6 வசனங்களுக்கு முன்னால் வந்துச்சு. ஸோ திருப்பி அதே வருது. இது ஒரு சமுதாயம் கது ஹலத் சென்று விட்டது, லஹா மா கசபத் அதற்கு எதனை அது சம்பாதித்ததோ, ஒலக்கும் மா கசப்தும் மேலும் உங்களுக்கு எதனை நீங்கள் சம்பாதித்தீர்களோ, ஒலா துசலூன மேலும் நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள், அம்மா கானு யஅமலூன் எதனை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அதனை பற்றி. இந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பை ஏற்கனவே பார்த்ததுனால நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். இது ஒரு சமுதாயம் சென்று விட்டது, ஏற்கனவே சென்று விட்டது, அதற்கு எதனை அது சம்பாதித்ததோ மேலும் உங்களுக்கு எதனை நீங்கள் சம்பாதித்தீர்கள், அதாவது நன்மை தீமைகள், நற்பலன்கள், இல்லைண்டா அதுடைய வினைகள். ஒலா துசலூன மேலும் நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் எதனை செய்து கொண்டிருந்தாலும் அதனை பற்றி. அந்த அம்மாங்கிறது அன் ப்ளஸ் மா, அது அன்ங்கிறது பற்றி,
மாங்கிறது எது? ஸோ எதனை பற்றி? ஸோ இந்த இந்த 3 வசனங்களுடைய சிறு விளக்கத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் வந்து அதாவது அல்லாஹ்வுடைய விஷயம், அல்லாஹ் வந்து எஜமானாக இருக்கிறான். எங்களுக்கும் எஜமான், உங்களுக்கும் எஜமான். அப்படிப்பட்ட எஜமானுடைய விஷயத்தில் எஜமானை பற்றி உள்ள ஒரு விஷயங்களில் நீங்கள் எப்படி வந்து தர்க்கம் பண்ண முடியும்? ஒரு எஜமானை பற்றி தர்க்கம் பண்ண முடியுமா? எல்லாருக்குமே அவன் பொதுவான ஒரு எஜமானாக இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு எஜமானுடைய விஷயத்தில் ஒரு ஒரு இறைவன் படைத்து பரிபாலித்து இருக்கக்கூடிய ஒரு இறைவன் விஷயத்தில் எப்படி, என்ன தைரியம் உங்களுக்கு நீங்கள் வந்து தர்க்கம் பண்ணுறதுக்கு? அது எப்படி, அதில் நீங்கள் சிந்திக்க மானாமா இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இந்த பனி இஸ்ராயல்கள்கிட்ட கேட்க சொல்கிறான். எங்களுக்கு நாங்கள் என்ன நன்மை தீமை செஞ்சோமோ அதனுடைய நற்பலன்களோ அதனுடைய தீய வினைகளும் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் செஞ்ச நற்பலன்களும் அதனுடைய தீய விலைகளும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய மார்க்கத்தையோ எங்களுடைய வழிபாடையோ அல்லாஹ்க்கே ஒரு முகமாக ஆக்கிக்கிட்டோம், பிரத்யேகமாக ஆக்கிக்கிட்டோம். அப்படிப்பட்டவங்களாக தான் நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அந்த முதல் வசனம் வருது. 2வது வசனம் வந்து நீங்கள் சொல்கிறீங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாம், இவங்க யாக்கூப், இவங்க எல்லாருமே வந்து யூதர்களோ அல்லது கிறிஸ்துவர்களோன்னு சொல்கிறீங்களே. பட் இவங்க எல்லாருமே இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தானே. அப்போ அவங்களுடைய நிலைகள் என்ன? அவங்க என்னமா இருந்தாங்க? அப்போது அவங்களுடைய மார்க்கம் வந்து வேறையா? அதாவது அப்போ அந்த மார்க்கம் வேறேண்டா, அப்போது இந்த மார்க்கம் என்ன, அந்த மார்க்கம் என்ன? அவங்க வந்து இவங்க காலத்துக்கு முன்னால், அதாவது தௌரா இறங்குறதுக்கு முன்னாலேயும் இஞ்சில் இறங்குறதுக்கு முன்னாலேயும் வந்துக்கிட்டு அவங்க வாழ்ந்தாங்களே, அந்த வாழ்ந்த மக்களுடைய நிலைகள் என்ன? அந்த ரசூல்மார்கள் நபிமார்களுடைய நிலைகள் என்ன? நீங்கள் அவங்க அப்போது நீங்கள் வந்து என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுக்கு அல்லாஹ் விட தெரியுமா, அதிகமாக தெரியும்னு சொல்ல வர்றீங்களா? அதை வந்து இது இல்லாமல் நீங்கள் என்ன செய்றீங்க? உங்கள்கிட்ட தௌராவில் இருக்கக்கூடிய அதாவது இதுகளை, அத்தாட்சிகளையும் இதுகளையும் நீங்கள் மறைக்கிறீங்க. அதாவது அதில் இருக்கக்கூடிய பின்னால் வரக்கூடிய தூதர்களை பற்றி, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி தௌராலையும் இஞ்சியில் வந்துக்கிட்டு ஈசா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொன்னதும், தௌராவில் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, இந்த உம்மத்தை பற்றி சொன்னது, பின்னால் வரக்கூடிய உம்மத்துக்களை பற்றி சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் மறைக்கிறீல. வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அல்லாஹ் வந்து பாராமுகமாக இருக்கலை, பாராமுகனாக இல்லை, கவனமற்றவனாக இருக்கலை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான அநியாய காரியங்களையும் அல்லாஹ் கவனித்துக்கிட்டு தான் இருக்கிறான். இவங்க நாங்கள் பின்பற்றக்கூடியது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இவங்களுடைய மார்க்கமாக இஸ்லாமை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஒரே மார்க்கம் தான் ஆதி காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது, அது இஸ்லாம் தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறான் அல்லாஹ் இதில். அடுத்தது வந்து இந்த சமுதாயம், அதாவது ஏற்கனவே இவங்களை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டுக்கிட்டும் இது பண்ணிக்கிட்டும் சரியில்லை. அப்போ இந்த சமுதாயம் போயிருச்சு, இந்த சமுதாயம் வந்து சென்றுச்சு. அவங்களுக்கு அவங்க என்ன சம்பாதிச்சாங்களோ அந்த நற்பலன்கள் அவங்களுக்கு, நீங்கள் என்ன நற்பலன்கள் சம்பாதிச்சிருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களுடைய பலன்கள் அவங்கள சொல்லிக்கிட்டு நீங்கள் காலத்தை ஓட்ட முடியாது. அவங்கள புகழ்ந்துக்கிட்டும் அவங்கள பின்பற்றாமல் புகழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் என்ன வித பயன் இருக்குது? அவங்க என்ன செஞ்சாங்கிறது உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை, அதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது அவங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்காது. அப்படிங்கிற இந்த வசனம் ஏற்கனவே நம்ம 6 வசனங்களுக்கு முன்னால் வந்ததுனால நம்ம இதனுடைய விளக்கத்தை இதோடு முடிச்சுக்கிடுவோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இந்த சத்திய மார்க்கத்தை நம்ம வந்துக்கிட்டு பின்பற்றுவோமாக முழுமையாக. இதில் வந்து நம்ம பெருமைப்பட்டு கொண்டு மட்டும் இருக்காமல்
நம்ம அதனை கவனமாக அதை தெரிந்து அறிந்து உணர்ந்து அதை வாழ்ந்து நம்ம மரணிக்கிறதுக்கு முன்னால் நம்ம அதிகப்படியான ஈமான்லையும் அதிகப்படியான தக்வாலையும் அதிகப்படியான இஹ்சான்லையும் வாழ்ந்து ரலி பெற்ற மக்களாக நம்மளை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் இது அத்தனையும் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்மளுக்கு குற்றங்குறைகள் அனைத்தையுமே மன்னித்து அருளி நம்மளுக்கு அருள் செய்வானாக. அவனுடைய அளவற்ற கருணையை நம் மீது பொழிவானாக. நம்மளுக்கு கபருடைய வேதனை நரகத்துடைய வேதனையிலிருந்து நம்மளுக்கு முழுமையான பாதுகாப்பும் விடுதலையும் அளித்திடுவானாக. நம்மளை அனைவரையுமே மேலான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் அனைவரையும் சேர்த்திடுவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.